அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தேன். அண்ணாமலை அண்ணன் பிஜேபியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க மனசுக்கு. ஏன்னு தெரியல. அவர் பிஜேபியில் ஜாயின் பண்ணி எனக்கு நிஜமாலுமே பிடிக்கவே இல்லை. ஏன்னா நம்ம கர்நாடகத்தில் அவர் சமூக விரோதிகளுக்கு எவ்வளோ பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவர் அதெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அப்படி இருந்தாலும் இந்த 5 வருஷம் எப்படியோ ஓட்டிட்டார் மனசை. ஆனால் மனசில் என்ன இருந்துச்சுன்னு தெரியல. இப்போ ரிசைன் பண்ணிவிட்டு புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் அஃபிஷியலாக அண்ணன் என்ன எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. எனக்கு என்ன ரொம்ப நாள் தோணிட்டே இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா, இப்போ டிவிக்கு ஜெயிச்சதுக்கப்புறம் கம்மனை இவர் போய் டிவிக்கில் ஜாயின் பண்ணியிருந்தா கூட மனுஷன் நேரம் எம்எல்ஏ ஆகிருப்பாருப்பா. அவருக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு உண்மையாக நான் மனசில் நினச்ச மனுஷன். ஸோ அவர் எத்தனை ஒரு 4-5 டைம் நின்றுப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லா தேர்தலையும் நின்றார். ஆனால் அவர் பிஜேபிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் ஜெயிக்கவே இல்லை மனுஷன். சரி, ஓகே, புதுசாக கட்சி ஆரம்பித்து அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். பார்ப்போம்.